அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை எப்படி வெறும் 20 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நான் அதை பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்பவே நல்லதா போச்சு. டீல் பேசினபடி இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இல்லாதப்பையும் இதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு 50 ருபீஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. ரொம்பவே கியூட்டா இருக்கு பாருங்க. ஆண்டனா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு. மொத்தத்துல சூப்பர். ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த சுவிட்ச் போர்டு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. போன வாரம் சுவிட்ச் போர்டு வாங்கினதுனால நம்மளை சுவிட்ச் போர்டு ஸ்பெஷலிஸ்ட்னு நினச்சிட்டார் போல இருக்கு. இது தேராதுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை ஏன் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா, எந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். சுவிட்ச் போர்டு என்ன கதை, இந்த FM ரேடியோ ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நீங்க மேல சொல்லுங்க. இதுக்கு முதல் வீடியோவில் சுவிட்ச் போர்டை பிரித்து பார்த்தப்ப கனெக்ஷன்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த சின்ன போர்டு 500க்கு மேலே ப்ரைஸிங் இருக்கும், இந்த பெரிய சுவிட்ச் போர்டு 250 இந்த மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸிங் இருக்கும். விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, பெருசே 250 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லி இதை வாங்கிடுவாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏன் இதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை பிரித்து காட்டுறேன், உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்கள், இதோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஏற்கனவே நம்ம ரெஸ்டோர் பண்ண போர்டோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது. பெருசே 250 ருபீஸ் தானே, இதில் நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் வாங்கிடுவாங்க. ஆனால் இது உள்ளார இருக்கிற கண்டிஷனை பாருங்கள். இது வந்து OLPன்னு சொல்லுவாங்க, ஓவர்லோட் ப்ரொடக்டர். ஃபியூஸுக்கு பதில் இதை வச்சுருக்காங்க. ஒரு ஃபியூஸை கூட நம்பலாம், இதை கண்டிப்பாக நம்ப முடியாது. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சால்டர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இரும்பு கம்பி தான், தகரம் இரும்பு கம்பி. அதுக்கு மேலே கொஞ்சம் இன்சுலேஷன் ஸ்லீவ்ஸ், இதை மட்டும் போட்டு இது உள்ளார ரெடி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம். இதில் நம்ம ஒரு லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ யூஸ் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இந்த தகரத்தில் சரியான கான்டாக்ட் கிடைக்காது. இதில் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பார்க் ஆகி ஹீட் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு லேப்டாப்பை போட்டு சார்ஜ் போட்டு போயிட்டுருப்போம், கடைசியில் உள்ளாரையே பேர்ன் ஆகி முதலுக்கே மோசமாயிடும். கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஒரு 250 ருபீஸ் சேவ் பண்ணலாம், இது பெருசாக இருக்குது அப்படின்னு இதை வாங்க போக கடைசியில் நம்மளுடைய டிவைசஸ் எல்லாமே பாழாக போயிடும். அதனால் கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியான பொருளை வாங்குங்க. இந்த மாதிரி பொருளை வாங்கி உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தை தேடிக்காதீங்க. புரிஞ்சதா? அடுத்தது இந்த கியூப் FM ரேடியோவை எடுத்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை எடுத்த உடனே பவரில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இதோட ரிப்பேர் ஆன ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. அதனால் நம்ம முதல்ல எடுத்த உடனே இதை பவரில் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. இதை முதல்ல பிரித்து பார்ப்போம். உள்ளே ஏதாவது பேர்ன் அவுட் ஆகிருக்கா, பேர்ன் ஆன ஸ்மெல் எதுவும் வருதான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். இது ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதோட இந்த இடத்துல பேஸ்ட் போட்டு இதை ஒட்டியிருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹீட் கன் வச்சு ஹீட் பண்ணி விடுறேன். அப்பவும் ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஓகே, இந்த ஸ்க்ரூவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியிருக்கவே வேண்டாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. பேட்ரி மட்டும் லேசாக உப்பி இருக்கிறது. இதுக்கு நம்மகிட்ட ஒரு பழைய கேபிள் ஒன்று இருக்குது, அதை வச்சு சார்ஜ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது நல்ல குவாலிட்டியான சார்ஜர் தான், இதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம்.
இந்த கேபிளே ஓரளவு சுமாராக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் ஆனாக மாட்டேங்குது. முக்கியமாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள்லாம் ஏன் குப்பைக்கு வருது அப்படின்னா, இது ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் அப்படின்னா ஒரு 6 months இல்லை 1 year கழித்து இதை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப நாள் கழித்து எடுத்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சுத்தமாக இது ட்ரைன் ஆகி சார்ஜிங்கே ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி கண்டிஷனில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெகுலர் யூஸில் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜிங் காட்ட ஆரம்பிக்கும் இல்லையா, அது மாதிரி காட்டலையேன்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவுமே சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இது டெட் புல் இருக்கே, வீணாக போயிட்டு அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் சாதாரணமாக 1 month யூஸ் பண்ணாமல் அப்படியே சுத்தமாக ட்ரைன் ஆன பிறகு சார்ஜ் போட ட்ரை பண்ணாக்கா அது சுத்தமாக சார்ஜே ஆகாது. 1 மாதத்துக்கு எப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் கழிச்சுலாம் கண்டிப்பாக சார்ஜே ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி டிவைசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான சார்ஜரில் போட்டு அப்படியே விட்டுடணும். சில டிவைசஸ் 1 hourல ஸ்டார்ட் ஆகும், சிலது ஒரு 4 to 5 hours ஸ்டார்ட் ஆகும், சிலது அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும் இல்லையா, அது மாதிரி ஆகலையேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை அப்படியே குப்பைக்கு போய் வீணாக போயிடும், பணமும் வேஸ்ட்டு. அதனால் எப்போதுமே எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் ரொம்ப கேப் விட்டு சார்ஜ் பண்ணுறீங்க, ஈவன் ஒரு 1 month 6 months இந்த மாதிரி விட்டு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சார்ஜ் ஆகலைன்னாக்கா இது அவ்வளோதான், கண்டிஷன் டெட்டு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. அப்படியே சார்ஜில் போட்டு விடுங்க. அது தூங்குற மாதிரி தூங்கி திடீர்னு முடிச்சிக்கும். அது சார்ஜ் ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சார்ஜ் கொடுத்து திரும்ப ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் பணம் மிச்சமாகும். இப்போ இந்த ரேடியோவும் இந்த FM ரேடியோவும் அதே கண்டிஷன் தான். நான் இதை அப்படியே சார்ஜில் போட்டு அப்படியே விட்டுட்டேன். 6 hours later. எங்கே பாருங்கள், பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ தான் ட்ரிகர் ஆகி வந்திருக்கு. இப்போ தான் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேட்டரி அந்த கண்டிஷனில் இருக்குது. அதனால் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இதை நம்ம பழைய மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு பழைய பவர் பேங்க் இருக்குது. அதை எடுத்து இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி தான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேறி விட்டது. Approximately 10 hours later. இதோட ரிவ்யூலாம் ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது. சார்ஜான இடைப்பட்ட நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மோடு இந்த யூஎஸ்பிக்கு, மெமரி கார்டுக்கு, யூஎஸ்பிக்கு, FM ரேடியோக்கு இந்த மாதிரி இருக்குது. இது FM மோடு ஸ்கேன் ஆகுது. புசுன்னு சத்தம் தான் வருது, வேறு ஒன்றும் வரல. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு வயரை சுற்றி கொஞ்சம் ஹைட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் வேலைக்காகவில்லை. அப்போ ஒன்று செய்யலாம், வெளியில் போயிட்டு நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நான் திரும்ப வரேன். ஓகே, ஒர்க் அவுட் ஆகிவிட்டது. இப்போ எங்கள் ஏரியா காரைக்கால் FM ரிசீவ் ஆகுது. ஓகே, 50 ரூபாய் நம்ம செலவு பண்ணதுக்கு ரொம்பவே ஒர்த்து. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் காட்டுது. அதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு 500 ருபீஸ் இதுக்கு ஒர்த் இருக்காதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இது மைக்ரோ SD கார்டு போட்டால் ஒர்க் ஆகுதா பார்த்துடலாம். அப்போ 50 ரூபா கொடுத்தது ரொம்பவே ஒர்த்து. இப்போ நம்ம 50 ருபீஸ் செலவு பண்ணது 3000 to 5000 உள்ள ஒரு கேஜெட்டை நம்ம ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்போதுமே இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், ரீசார்ஜபிள் டிவைசஸ்லாம் கொஞ்சம் பொறுமையை கையாண்டாக்கா இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணிட முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி அந்த மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாள் பயன்படுத்தாத ரீசார்ஜபிள் கேஜெட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சதா?
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் மேலும் மேலும் நம்ம சேனலில் நிறைய வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் அப்படியே தட்டி விட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.